ஷினோபிஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி நான் வந்து நிறைய மூவிஸ் பார்த்துட்டு இருக்கப்போ அதில் சில போர்ஷன்ஸ் அண்ட் சில ஸ்டோரிஸ் வந்து நரேஷன் மாதிரி கொண்டு போனாங்க, லைக் அனிமேஷன் நரேஷன் மாதிரி கொண்டு போனாங்க. ஸோ இதில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது கில் பில்ல ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபைட் போர்ஷனே வந்து ஒரு அனிமேஷன் சீரீஸாக கொண்டு போயிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அது. அதுல இருந்து அசுரன், ஓகே கண்மணி, அது மாதிரி படத்துலலாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப சரி நம்ம சும்மா ஒரு கேரக்டர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இந்தியன் வில்லேஜ் பாய் வந்து ஒரு கன்வெர்ட் பண்ணி ஒரு ஸ்டோரிக்கு இந்த பையன் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் வந்து இந்த அவுட்புட்டை நான் எப்படி ரீச் பண்ணேன் அப்படிங்கிறத ஃபுல் ஸ்டெப்பா வந்து நான் பேசிக்ல இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பையனோட இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷன்ல போயிட்டு இந்த பையனை வந்து வேணுங்கிற மாதிரி நான் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஃபில்டர் யூஸ் பண்றதுனால என்னால அவுட்லைன்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா பார்க்க முடியும். அதை வச்சு நான் பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் வரைஞ்சேன். அதுக்கடுத்து நான் வந்து பேஸ் கலர் வந்து ஹேர், ஃபேஸ் அப்படிங்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் தனித்தனியா அப்ளை பண்ணேன். பேஸ் கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் மேல வந்து கொஞ்சம் டீடைல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹேர், ஷர்ட்டுக்குலாம் வந்து நம்ம லைன் மூலமா டீடைல் கொடுத்தோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா ஐஸுக்கு டீடைல் கொடுத்துட்டு இந்த கேரக்டரை நான் வந்து ஒரு ஃபோல்டரா வச்சுக்கிட்டேன். என்னோட டிராயிங்க்கு ஆப்டான ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஃப்ரீ பிக்ல இருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கேரக்டருக்கும் பின்னாடி உள்ள பேக்ரவுண்டுக்கும் ஒரு ப்ரொபோஷன் வேணுங்கிறதுனால அந்த ஃபாரஸ்டோட இமேஜை நல்லா ஜூம் பண்ணி அந்த ப்ரொபோஷனுக்கு ஏற்றாப்புல நான் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு தோணுனது வந்து பின்னாடி உள்ள ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டிங் க்ளோவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் சைட்ல வந்து விக்னைட் எஃபெக்ட் கொடுத்தேன். விக்னைட் எஃபெக்ட் கொடுத்தோன்னே இது இன்னும் கொஞ்சம் கியூரியஸா மாறிச்சு. இந்த பையனை இன்னும் கொஞ்சம் வந்து மிஸ்டீரியஸா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்ல அங்கங்க கொஞ்சம் பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் கலர் கொடுத்தோம். இந்த கலர்லாம் யூஸ் பண்றப்ப நான் அப்படியே யூஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஸோ ஒரு லேயரையும் வந்து கலர் டாட்ச், கலர் பர்ன் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் பிளெண்டிங் மோட்ஸ் பண்ணி நான் அதை வந்து பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஃபேஸுக்குள்ள பிளட் ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கட்டும், ஹெட்டுக்கு கொடுத்துருக்க ஷேடோஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் ஒரு லேயர்ல பெயிண்ட் பண்ணி அதை வந்து பிளெண்டிங் மோட்ல ப்ளே பண்ணது தான் அது ஃபுல்லாகவே. இதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் டெப்த் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லீஃப், ஒரு பிரான்ச் எடுத்து பேக்ரவுண்ட் அந்த பையனுக்கு மேலே ஸோ ஃபர்ஸ்ட் லேயராக வச்சோம் அப்படின்னா அந்த பையன் அந்த லீஃப் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு இன் பிட்வீன்ல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிரான்ச்சை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஆக்சுவலி இதோட ப்ராசஸ். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறையவே கேரக்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு. இது வந்து கமெண்ட் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி தான் நான் அடுத்தது பண்ணலாமா வேணாமாங்கிறது இருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்கு. ஸோ அதுல டிஎம் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வேற எதுவும் கேரக்டர் பண்ணணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா செலிப்ரேஷன்.